6 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குற நீ 1.5 கோடி ரூபாய் உனக்கு வரி கட்ட முடியாதுன்னு கோர்ட்டுக்கு வர்றேன். உன்னுடைய சம்பளம் எவ்வளவு? 200 கோடின்னு வேற சொல்கிறேன். 200 கோடி வாங்குற மக்களுக்கு தாயா இந்த வரி போகுது. நானா எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போக போகிறேன், இல்லை இங்கே இருக்கிற அதிகாரிகளை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போக போகிறான். மக்கள் நலத்துக்கு தான் போய் சேருது. அப்போ இந்த வரியை குறைக்க சொல்லி நீ 200 கோடி சம்பளம் வாங்குற நீ உல்லாச கார், உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், டயடா டயடா டயடாங்கிற மாதிரி இவ்வளவு உல்லாசமாக வாழுகிற நீ 1.5 கோடி பணம் கட்டு. கோர்ட்டுக்கு இனிமேல் வந்தால் கோர்ட்டினுடைய நேரம் பொன்னான நேரம். பல வழக்குகள் தேங்கி, பல லட்சம் வழக்குகள் நடத்த வேண்டியது. அப்பாவி கிராமத்தில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு வர்றான், மஞ்சப்பையை தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறி வர்றான். அவனுக்கெல்லாம் நீதி வழங்க வேண்டியது. உன்னுடைய நீதி 6 கோடி ரூபாய் காருக்கான நீதி, உல்லாச காருக்கான நீதி. கோர்ட்டு பக்கம் இனிமேல் நீதிமன்றத்தின் பக்கம் வந்தால் கடுமையாக எச்சரித்து 1 லட்ச ரூபா ஃபைன். 1 லட்ச ரூபா அதோடு பின்னங்கால் பிடரியில் தெரிக்க ஓடி போனவர் தான் இந்த விஜய். இவர் யாருக்கு உழைக்கிறாரு? உங்களுக்காக உழைக்கிறேன். 6 கோடி ரூபாய் காரில். இப்படிப்பட்ட ஆள் இந்த நபர் தான் சாதாரண மக்களிடம் மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காக பாடுபடுறங்கிறாரு.